ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினோ ஸ்டோரிஸ். இன்னைக்கான சம்பவம் நமக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் தாங்க வந்திருக்கு. அப்படி இந்த நிகழ்வில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக ரெகுலராக ஒரு கம்பெனிக்கு ஒரு 3 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதே பாதையில் தான் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமா இருந்த வாழ்க்கையில திடீர்னு ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வேலை கொஞ்சம் லேட்டாக விட்டதுனால அந்த ரோட்ல வரும்போது இவர் ஒரு மர்மமான உருவத்தை பார்க்குறாரு. அந்த உருவம் அவரை பின்தொடர்ந்து வந்து கனவு மூலியமா ஏதோ சொல்ல நினைக்குது. அது என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்பவும் போல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போதான் நம்மளோட சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பார்த்துட்டுக்கோங்களா இருந்தால் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சம்பவம் கரூர் மாவட்டத்தில் நடந்த ஒரு திகிலான அமானுஷ சம்பவம். அதுவும் 2020 காலகட்டத்தில். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பேர் வசந்த்குமாருங்க. மேக்சிமம் இந்த சிட்டிக்குள்ளே தான் நிறைய கம்பெனிஸ் இருக்கும், அந்த அவுட்டர் சைடில் தான் வீடுங்கள்லாம் நிறைய இருக்கும். ஆனால் இந்த வசந்த்குமார் அப்படின்றவரோட கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்த சிட்டியை விட்டு அவுட்டர் சைடில் தாங்க இருக்கு. இவங்களோட வீட்டில் இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தாண்டி உள்ள அந்த கம்பெனியில் தான் இந்த வசந்த்குமார் அப்படின்றவர் ஒரு 3 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அன்னைக்கு ஒரு நாள் 2020 காலகட்டத்தில் இவருக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ரெகுலராக இவர் அவரோட வீட்டில் இருந்து 8 மணிக்கு கிளம்புவாருங்க அவரோட ஆஃபீஸ்க்கு. அதே போல் ஆஃபீஸில் வந்து 7 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவார் அவரோட வீட்டுக்கு போகிறதுக்காக. இப்படியே இவரோட வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருக்குங்க. வசந்த்குமாருக்கு நியூ மேரேஜுங்க, 1 இயர் தான் ஆகுது. இவங்களுக்கு குழந்தைகள்லாம் எதுவுமே கிடையாது. இவங்களோட வாழ்க்கையை ரொம்ப நிம்மதியாக போயிட்டு இருந்த டைமில் அந்த 2020 காலகட்டத்தில் ஒரு நாள் இவங்களோட கம்பெனியில் அவரோட வேலை முடியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒரு 9 மணி 9:30 பக்கம் ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் சரி ஓகே வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு இவர் கிளம்பி வரும்போது தான் இந்த வசந்த்குமார் அப்படின்றவருக்கு திகிலான அமானுஷ சம்பவம் நடக்குது. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வசந்த்குமாரோட கம்பெனிலேருந்து 9:30க்கு கிளம்பி அப்படியே வந்துட்டு இருக்காருங்க. ஃபுல் இருட்டான ரோடுங்க. அந்த ரோட்டில் அந்த டைமில் அதிகமான வாகனங்கள் எதுவுமே போகவே இல்லை. அப்படியே இந்த வசந்த்குமார் எதையோ நினைச்சிட்டு அப்படியே அவரோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ இவர் போயிட்டு இருக்க அந்த ரூட்ல ஒரு 50 அடி தூரத்திலேயே ஒரு மர்மமான உருவம் நடந்து போற மாதிரி பார்க்குறாரு. அப்படி ஏன் அந்த மர்மமான உருவம் அப்படின்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட பைக் போற அந்த வெளிச்சத்துல அந்த பொண்ணு கட்டியிருந்த அந்த சேலை வந்து பயங்கரமா அப்படி ஜொலின்னு ஜொலிச்சிட்டு இருந்திருக்குங்க. அப்படியே இது ஒரு பொண்ணு தான் அப்படின்னு நினைச்சிட்டு தான் அவரும் போயிட்டு இருக்காரு. இந்த வசந்த்குமாரோட ஏஜ் உள்ள ஒரு பொண்ணு மாதிரி இருக்காங்க. அப்போ இந்த வசந்த்குமார் என்ன நினைச்சிட்டாருன்னா, சரி ஓகே இங்க யாராவது இந்த கிராமத்துல பக்கத்துல உள்ள கிராமத்துல உள்ள ஆளுங்களா இருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டாருங்க. ஆனா என்ன அங்க ட்விஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வசந்த்குமாரோட கம்பெனிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டருக்கு எந்த ஒரு கிராமமுமே கிடையாதுங்க. சுற்றி ஃபுல்லாக வயல்வெளிங்களாக தான் இருக்கும். அங்கங்கே ஏதோ அந்த வயலில் சின்ன சின்னதாக கொட்டாய்ங்க மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இருந்திருக்கு அந்த இடம். இந்த பொண்ணு இந்த டைமில் எங்கடா நடந்து போயிட்டுருக்காங்க அப்படின்னு நினச்ச இந்த வசந்த்குமார் மெதுவாக அப்படியே பக்கமாக போகிறாருங்க. அப்படியே அந்த வசந்த்குமார் அந்த பொண்ணோட உருவத்தை நல்லாவே பார்த்துக்கிட்டே அந்த உருவத்தை வந்து தாண்டி போயிடலாம் அப்படின்னு பைக் மூவ் ஆகி போயிட்டுருக்குங்க. அப்படி போகும்போது இந்த பொண்ணோட உருவத்தை அப்போதான் நல்லா பக்கத்தில் பார்க்குறாருங்க, இந்த நிலா வெளிச்சத்தில். அப்படி பார்க்கும்போது அந்த பொண்ணு வந்து பயங்கரமான ஒரு ஆவேசமாக ஒரு கோபமாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கு அந்த முகம். ஆனால் அது ஒரு மனிதனோட நார்மலான மனுஷனோட முகம் மாதிரி இல்லைங்க. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கு, விகாரமாக இருந்திருக்கு. அதை பார்த்த இவரு என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு நல்லா கொஞ்சம் உத்து பார்க்குறாரு. அப்படியே கண்ணெல்லாம் செவந்த மாதிரி பயங்கர ஆவேச கோபத்தோட இருக்கிற மாதிரி பார்த்துருக்காரு. பார்த்தவர் இனிமேல் நம்ம இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு அப்படியே மெதுவாக பைக்கை மூவ் பண்ணி போயிடலாம் அப்படின்னு போகும்போது தான் அவரோட பைக்கு சடனாக அப்படியே ஃபுல்லாக ஆஃபே ஆயிடுச்சுங்க. ஆனே ஆகலைங்க அந்த பைக்கு. அப்படியே இந்த வசந்த்குமாருக்கு பயத்தோட உச்சக்கட்டத்துக்கே போயிட்டாரு. என்னடா இந்த பொண்ணு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காங்க, விகாரமாக இருக்காங்க, இந்த பைக்கும் இப்படி ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு அவரும் பயத்தில் எவ்வளவோ அந்த பைக்கை கிக்கர் அடிக்கிறாருங்க. ஸ்டார்ட்டே ஆகலை. அதன் பிறகு தள்ளிக்கிட்டாவது போகலாம் அப்படின்னாலும் இந்த வசந்த்குமாரால் இந்த பைக்கை தள்ளவும் முடியலைங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு அதன் பிறகு கொஞ்ச நேரத்தில் அழுகவே ஆரம்பிச்சிட்டாருங்க. என்னடா நம்ம இன்னைக்கு இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு. அந்த பொண்ணோட உருவம் அப்படியே மெதுவாக இவரோட பக்கத்தில் வந்து தோல் மேலே கை வைக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்திருக்குங்க. இவர் அந்த கிக்கரை அடிச்சிட்டு இருக்கும்போது கீழே குனிஞ்சு கிக்கர் அடிச்சிட்டு இருக்காரு. யாரோ நம்ம தோல் மேலே கை வைக்கிறாங்களே அப்படின்னு சடனாக அப்படியே டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. அந்த இடத்துல எந்த ஒரு பொண்ணுமோ கிடையாது, எந்த ஒரு உருவமும் கிடையாது.
என்னடா இது நம்ம தோல் மேல யாரோ கை வச்ச மாதிரி இருக்கே அப்படின்னு சுத்தி சுத்தி தேடி பாக்குறாங்க. அப்போ இந்த பொண்ணை தாண்டி வந்தார் இல்லையா, ஒரு உருவத்தை தாண்டி வந்தார் பார்த்தீங்களா, அந்த பொண்ணோட உருவமும் அங்க இல்லவே இல்லைங்க. ஆனா அந்த உருவத்தை நல்லா பார்த்துட்டாரு. ப்ளூ கலர்ல நல்லா ஜொலிக்கிற மாதிரியான ஒரு சேலை கட்டியிருக்காங்க. அந்த முகமும் சரியில்லை அப்படின்னு. கரெக்டா அந்த பொண்ணை தாண்டி வரும்போது பைக்கும் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த வசந்த்குமார் அப்படின்றவர் பேய் நம்பிக்கையே இல்லாதவருங்க. ஒருவேளை இது பேயா இருக்குமோ அப்படின்னு அப்போதான் நல்லாவே பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே கொஞ்ச நேரம் இவர் கதி கலங்கி போயிட்டாரு. என்ன பண்றதுன்னு அவருக்கு புரியவே இல்லை. அப்படியே மெதுவா மறுபடியும் அந்த கிக்கரை தட்டிக்கிட்டே இருக்காருங்க. பைக் ஸ்டார்ட் ஆன மாதிரியே தெரியல. அதன் பிறகுதான் ஒரு விஷயம் இவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பர்ஸ்ல அவங்க மனைவி ஒரு போட்டோ ஒன்று வச்சிருக்காருங்க. அதுவும் ஒரு சாமி போட்டோ, முருகன் போட்டோ. அந்த போட்டோ அப்பதான் அந்த பர்ஸ்ல இருக்கிறது அவருக்கு ஞாபகமே வருது. டக்குன்னு அந்த இருட்டிலேயே மெதுவா அப்படியே பர்ஸை எடுத்துட்டு அந்த போட்டோவை பார்த்து, நீதான்பா என்னை காப்பாற்றணும் அப்படின்னு அந்த முருகனோட பேரை சொல்லி வேண்ட ஆரம்பிச்சிட்டாருங்க. கொஞ்ச நேரம் அப்படியே வேண்டிக்கிட்டே அந்த பைக்கை ஸ்டார்ட் பண்றது ஸ்டார்ட் ஆகலைங்க. அப்பா இதுக்கப்புறம் நீ தான் என்னை காப்பாற்றணும், எப்படியாவது நான் வீடு போய் சேர்ந்தா போதும் அப்படின்னு நினச்சி மறுபடியும் வேண்டி வேகமாக வாய் விட்டு கூப்பிட்ட பிறகு அந்த வண்டி ஸ்டார்ட் ஆயிருதுங்க. அப்பாடா இதுக்கப்புறம் நம்ம இங்கே ஒரு நிமிஷம் கூட நிற்கக்கூடாதுடா அப்படியே பைக்கு ஸ்டார்ட் ஆன சந்தோஷத்தில் வேகமாகவே அந்த இடத்த விட்டு நகர்ந்து வராருங்க. ஒரு கிலோமீட்டர் வந்துட்டாரு. அதன் பிறகுதான் இந்த வசந்த்குமாருக்கு நிம்மதியாகவே இருந்திருக்கு. அப்பாடா எப்படியே நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு. அப்படியே கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டு போயிட்டு இருக்கும் போது மறுபடியும் இந்த வசந்த்குமார் அப்படின்றவருக்கு பயங்கரமான ஒரு சம்பவம் காத்துட்டு இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த வசந்த்குமார் அப்படியே நிம்மதி பெருமூச்சு விட்டு போகும்போதுதான் அப்படியே இவருக்கு முன்னாடி வசந்த்குமார் பைக் போயிட்டு இருக்கிற அந்த இடத்துல இருந்து ஒரு 100 அடி 150 அடி தூரத்துல ஒரு பொண்ணு அப்படியே நல்ல ப்ளூ கலர் பயங்கரமா அந்த லைட் வெளிச்சத்துல ஜொலிக்குதுங்க. அந்த மாதிரியான சேலையை பார்த்ததும் மறுபடியும் இந்த வசந்த்குமாருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா இப்போதான் அந்த அந்த உருவத்தை தாண்டி வந்தோம், இதே மாதிரி சேலை கட்டினா அந்த பொண்ணை இப்பதானே தாண்டி வந்தோம் அப்படின்னு இவருக்கு உச்சக்கட்ட பயம் மறுபடியும் வந்துருச்சு. அப்படியே இந்த வசந்த்குமாருக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்க. என்னடா நம்ம இப்படி இன்னைக்கு மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு அவருக்கு அப்படி ஒன்றும் புரியல. நடுங்கிக்கிட்டே அந்த உருவத்தை தாண்டி மறுபடியும் போலான்னு போகும்போது அப்பவும் அந்த முகத்தை நல்லாவே பார்த்துருக்காருங்க. சேம் அதே பொண்ணோட உருவம் தான் அந்த உருவம். அப்படியே இதுக்கப்புறம் நம்ம இங்க கொஞ்சம் கூட தாமதிக்கவே கூடாது அப்படின்னு பைக்கை பயங்கர ஸ்பீடா எடுத்துக்கிட்டு அவங்களோட வீடு போய் சேர்ந்துடுறாங்க. வீடு போய் சேர்ந்த பிறகுதான் இந்த வசந்த்குமாருக்கு இன்னொரு ஷாக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வீட்டுல அவங்க அம்மாவும் இல்லை, அவங்க மனைவியும் இல்லை. இவங்களோட ரிலேட்டிவோட கல்யாணத்துக்காக அவங்களும் காலையிலேயே கிளம்பி போயிட்டாங்க. இப்போ இந்த வீட்டுல வசந்த்குமார் மட்டும்தான் தனியா இருக்கிறாரு. அதை நினைச்சு இந்த வசந்த்குமாருக்கு அப்போதான் கொஞ்சமா பயம் வர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நிறைய டைம் இவர் தனியா இருந்திருக்காரு. ஆனா இன்னைக்கு அந்த மர்மமான ஒரு பேயை பார்த்துட்டோமே அப்படின்னு அவருக்கு அன்னைக்கு பயங்கரமா பயம் வந்துருச்சுங்க. வீட்டுக்குள்ள போறதுக்கே அவர் நடுங்கிட்டே தான் போறாரு. சரி ஓகே, வீட்டுக்குள்ள போயிட்டு நல்லா லாக் பண்ணிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு படுத்தா எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு நினைச்சிட்டு இவர் அப்படியே வந்தவர் வெளியே கை காலெல்லாம் கழுவிட்டு உள்ள வராருங்க. வந்துட்டு அதுக்கப்புறமா பெட்ரூம்ல போய் படுத்து தூங்குறாங்க. அப்படி தூங்கும்போது நல்ல ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாருங்க. மணி பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி 2:30 மணி ஆயிடுச்சு. அந்த நேரத்துல இந்த வசந்த்குமாருக்கு கனவா இல்ல உண்மையால நிஜத்துல நடக்குதா அப்படின்னு புரியாத வகையில ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்குது. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த வசந்த்குமாரோட மனைவி இந்த கல்யாணத்துக்காக போயிட்டாங்க இல்லையா. ஆனா அந்த நேரத்துல 2 மணி பக்கமா இவங்களோட பெட்ரூம்ல வசந்த்குமார் படுத்துட்டு இருக்க அந்த இடத்துல அப்படியே உக்காந்துட்டு ஓன்னு அழுகிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. யாரடா அழுகுறாங்க அப்படின்னு இந்த வசந்த்குமார் அப்படியே மெதுவா கண்ணை முழிச்சு பாக்குறாருங்க. அப்படி பார்க்கும்போது இவங்களோட மனைவி தாங்க அங்க உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. எதுக்காகடா இவ இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கா அப்படின்னு நல்லா யோசனை பண்ணி பாக்குறாங்க. அப்போ அவங்க மனைவி என்ன சொல்லிட்டு அழுகுறாங்கன்னா, என்னை மன்னிச்சிருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு இப்படி மட்டும்தாங்க சொல்லி அழுதுட்டே இருக்காங்க. இந்த வசந்த்குமாருக்கு ஒண்ணுமே புரியலைங்க. என்னம்மா ஆச்சு, எதுக்குமா இப்படி அழுதுட்டு இருக்க, என்ன தப்பு பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒரு பையனை லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இந்த வசந்த்குமாரோட மனைவி சொல்றதை கேட்டுட்டு வசந்த்குமார் பயங்கரமா ஷாக் ஆயிட்டாருங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வசந்த்குமாரும் அவங்களோட மனைவி 2 பேருமே கிட்டத்தட்ட 4 வருஷமா லவ் பண்ணி அதன் பிறகுதான் கல்யாணமே பண்ணியிருக்காங்க. இது எப்போ நடந்துச்சு, என்கிட்ட இவ்வளோ நாளாக சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க உங்ககிட்ட மறைக்கணும்னு மறைக்கல, ஆனால் நான் ஒரு பையனை லவ் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. சரி ஓகேம்மா, லவ் தானே பண்ணினேன், விட்டுரு, இது இவ்வளோ நாளாக மறைச்சிட்டேன், சரி விடு பரவாயில்ல அப்படின்னு அவங்க வசந்த்குமார் சமாதானம் பண்ணாலும் அதன் பிறகு இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. அதை கேட்டுட்டு வசந்த்குமார் இன்னுமே இடிஞ்சு போய் உட்காந்துட்டாரு.
என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவன் என்ன நாசம் பண்ணிட்டாங்க, என்ன நாசம் பண்ணிட்டான் அப்படின்னு இந்த வார்த்தையும் சொல்லிட்டு அழுகுறாங்க. என்னம்மா சொல்ற, நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு கேட்கும்போது தான், இல்ல நான் ஒரு பையனை லவ் பண்ணேன், அந்த பையன் என்னை ரொம்பவே டார்ச்சர் பண்ணி என்னை நாசம் பண்ணிட்டான் அப்படின்னு இந்த விஷயத்த மட்டும் சொல்லிட்டு அழுதுட்டே இருந்திருக்காங்க. என்னம்மா இப்படி எல்லாம் சொல்ற, சரி விடுமா எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வசந்த்குமார் அவங்களோட மனைவிய அப்படியே சமாதானம் பண்ணி, அமைதியா இருமா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நான் அதெல்லாம் எதுவும் நம்பலை, விட்டுரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க மனைவி ஓன்னு கதறி அழுதுட்டே, இல்லைங்க நான் பண்ணின தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டே இருக்காங்க. அவனை நான் விட மாட்டேன், அவனை எப்படியாவது நான் பழி வாங்கி ஆகணும் அப்படின்னு பயங்கரமா அப்படியே ஆவேசமா பேசிட்டே இருக்காங்க அழுதுகிட்டே. என்னடா இவ என்ன சொன்னாலும் சமாதானம் ஆக மாட்டாளே அப்படின்னு நினைச்ச அந்த வசந்த்குமார் என்ன பண்றாருன்னா, சரி விடுமா, அமைதியா விடுமா அப்படின்னு சமாதானம் பண்றாங்க. அப்போதான் இந்த வசந்த்குமார் அப்படின்றவர் டக்குன்னு அப்படியே கனவுல இருந்து முழிச்ச மாதிரி இவருக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க மனைவியும் அவங்களோட அம்மா 2 பேருமே கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க இல்லையா, இப்ப இப்படி அழுதுட்டு இருக்காளே அப்படின்னு டக்குன்னு அந்த போர்வையெல்லாம் நல்லா விளக்கிட்டு பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போதுதான் இந்த வசந்த்குமாருக்கு பயங்கரமான அதிர்ச்சிங்க. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே இந்த வசந்த்குமாரோட பக்கத்துல யாரோ ஒரு மர்மமான பொண்ணு அப்படியே கருப்பான உருவத்துல கரைஞ்ச மாதிரி மாயமா அப்படியே மறைஞ்ச மாதிரி டக்குன்னு காணாமலே போயிடுச்சுங்க. அதை பார்த்த இந்த வசந்த்குமார் இன்னுமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டாரு. என்னடா நம்ம வாழ்க்கையில பேயே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா இன்னைக்கு நமக்கே இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பயங்கரமா பயத்தோட அப்படியே அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூங்காமலே போர்வையிலா இழுத்து போத்துனபடி மீண்டும் ஏதாவது பேயோ இல்லை அமானுஷமோ நடந்துருமோ அப்படின்னு பயத்தோடையே அப்படியே நல்லா போர்வையை இழுத்து போத்துனவர் அந்த போர்வை எடுக்கவே இல்லைங்க. அப்படியே எப்படி தூங்கினாருன்னே தெரியல, பயத்தில் அவரே தானாகவே தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. அதன் பிறகு அடுத்த நாள் காலையில் நேரமாகவே 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடறாருங்க. எந்திரிச்சிட்டு அவங்க மனைவிக்கு கால் பண்ணுறாரு. அந்த சைட்லேருந்து கால் அட்டன் பண்ண அந்த வசந்த்குமாரோட மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எங்கள் கல்யாணத்தில் தான் இருக்கோம், 2 நாள் ஆகும் நாங்கள் வரத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போதான் இந்த வசந்த்குமாருக்கு அப்போ நைட்டு நமக்கு நடந்தது கனவா நிஜமா, என்ன நடந்துச்சு அப்படின்னு இவருக்கு ஒன்றுமே குழப்பமாகவே இருக்குங்க. புரியாமலே அவர் அன்னைக்கு ஆஃபீஸ்க்கு கிளம்பலாம் அப்படின்னு கிளம்புறாரு. அப்படி கிளம்பும் போது இந்த வசந்த்குமாருக்கு மனசே சரியில்லைங்க. நல்லா குளிச்சுட்டுலாம் ரெடி ஆகிட்டாரு ஆஃபீஸ் போகலாம் அப்படின்னு. அதன் பிறகு நைட்டு நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அன்னைக்கு வீட்லேயே தான் இருந்திருக்காரு, ஆஃபீஸ்க்கு போகலை. அப்படியே அன்னைக்கு முழு நாளுமே நல்ல பயங்கரமா தூங்கியிருக்காருங்க இந்த வசந்த்குமார், நைட்டு ஃபுல்லா தூங்காததுனால. அப்படியே ஈவினிங் டைம் ஆகுதுங்க, ஒரு 6 மணி 6:30 மணி ஆகுது. அப்போதான் காலையில 11 மணிக்கு படுத்த வசந்த்குமார் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் இந்த வசந்த்குமார் என்ன பண்றாருன்னா, கடையில போய் சாப்பிட்டுக்கலாம், நம்ம இங்க வீட்டுல சாப்பிட வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே இவங்க ஹோட்டலுக்கு கிளம்புறாங்க. அங்க போயிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதன் பிறகு வீட்டுக்கு வர்றாருங்க. ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் பேசி முடிச்சுட்டு 8:30 9 மணி பக்கமா தான் வராங்க. அப்படி வந்ததுமே நேரா பெட்ரூம்ல போய் படுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே மெதுவா அந்த பெட்ரூமுக்கு போறாருங்க. போயிட்டு நல்லா முன்னாடி நாள் மாதிரி ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாருங்க. இவருக்கு என்னன்னே தெரியல, அடிக்கடி இந்த மாதிரி பயங்கரமான தூக்கம் வருது, அவரால் எந்திரிக்கவே முடியல அந்த தூக்கத்துல இருந்து. அதே போல போய் படுத்து ஒரு 10 நிமிஷத்துலேயே தூங்கிட்டாருங்க. அப்பவும் கரெக்டா ஒரு 10 மணி 10:30 இருக்குங்க. அந்த நேரத்துல மறுபடியும் முன்னாடி நாள் நடந்த மாதிரி அதே சேம் இவங்களோட மனைவியோட உருவத்துல அப்படியே வீட்டுக்குள்ள யாரோ வர மாதிரி பாக்குறாரு. அப்படி பார்த்தவர், என்னடா காலையில 2 நாள் ஆகும்னு சொன்னா இப்பவே வந்துட்டா அப்படின்னு அப்படியே வசந்த்குமார் சேம் இதே பெட்ரூம்ல இருந்து எந்திரிச்சு போற மாதிரி பார்த்துருக்காங்க. அப்படியே அவங்க மனைவி அந்த பெட்ரூம்குள்ள வராங்க. 2 பேரும் அந்த பெட்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ இந்த வசந்த்குமாரோட மனைவி மறுபடியும் மீண்டும் என்ன சொல்லிட்டு அழுகுறாங்கன்னா, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னை நாசம் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி பயங்கரமா வளரிட்டு இன்னும் ஒரு விஷயத்தையும் தீர்க்கமா சொல்லியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன், பழி வாங்காம விடவே மாட்டேன், கண்டிப்பா அவங்கள கொன்னே தீருவேன் அப்படின்னு ஆவேசமா பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்த வசந்த்குமார், என்னடா இவ இவ்வளவு ஆவேசமா பேசிட்டு இருக்காளே, என்னதான் நடந்துச்சுன்னு நமக்கு ஒண்ணுமே புரியலையேன்னு இவர் கொஞ்ச நேரம் குழம்பிட்டாருங்க. அதன் பிறகு மறுபடியும் இந்த வசந்த்குமாருக்கு இன்னொரு யோசனை வருது. என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, காலையில போன் பண்ணி கேட்கும்போது 2 நாள் ஆகும்னு சொன்னாலே இப்ப திடீர்னு நிக்கிறாளே அப்படின்னு இவருக்கு கொஞ்சம் குழப்பம் இருந்தாலும் அப்படியே முன்னாடி நாள் மாதிரி அந்த தூக்கத்துல இருந்து மீண்டு வர்றாருங்க. அப்படி பார்க்கும்போது சேம் முன்னாடி நாள் மாதிரி அங்க ஒரு ஊதா கலர்ல நல்லா ஜொலிக்கிற மாதிரியான சேலை கட்டின ஒரு பொண்ணோட உருவம் நல்லாவே பார்த்துருக்காருங்க. கண் எதிர்க்கவே நின்றுட்டு கண்ணிமைக்கு நேரத்துல எங்க போனுச்சுன்னு தெரியலங்க, அப்படியே மாயமா மறைஞ்சிருச்சு. அப்பவே உடனே இந்த வசந்த்குமாருக்கு இன்னொரு டவுட், உண்மையாலுமே நம்ம மனைவியா இருக்குமோ அப்படின்னு அவங்க மனைவிக்கு அந்த டைம்ல கால் பண்றாருங்க. மணி பாத்தீங்கன்னா ஒரு 12 மணி பக்கம் ஆயிடுச்சு.
அந்த நேரத்துல நல்லா தூங்கிட்டு இருந்தா அவங்க மனைவி போன் எடுத்து ஏங்க இந்நேரத்துல போன் பண்றீங்க என்னங்கன்னு கேட்கும்போது நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. இது என்னங்க புதுசா கேக்குறீங்க, நாங்க வரத்துக்கு 2 நாள் ஆகும்னு சொன்னோம்ல, இந்த கல்யாண வீட்லயே தான் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த வசந்த்குமாருக்கு தூக்கி வாரி போட்டுச்சுங்க. அப்போ இன்னைக்கு வந்ததும் நம்ம மனைவி கிடையாது அப்படின்னு. அதன் பிறகு சரிமா அப்படின்னு போனை கட் பண்ணிட்டாருங்க. அதன் பிறகு இந்த வசந்த்குமாருக்கு தூக்கமே வரல. என்னடா இது நமக்கு தொடர்ந்து இப்படியே நடக்குது அப்படின்னு, இதை ஏதாவது பண்ணணுமே, இதுக்கு நம்ம என்ன பண்றது அப்படின்னு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா யோசனை பண்ணிட்டே இருக்காரு. அப்போ இந்த வசந்த்குமாருக்கு இன்னொரு பயங்கரமான தூக்கி வாரி போடுற சம்பவம் ஒண்ணு நடக்குது. என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அப்படியே டைம் பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி பக்கம் ஆயிடுச்சுங்க. இந்த வசந்த்குமார் யோசனையிலே இருந்திருக்காரு. அந்த நேரத்துல இவங்களோட வீட்டுக்குள்ள பயங்கரமான அலறல் சத்தம், ஒரு பொண்ணோட அலறல் சத்தம் அப்படியே இந்த வீடே ஃபுல்லா கேக்குதுங்க. அந்த சத்தம் கொஞ்ச நேரம் கேட்டதும் இந்த வசந்த்குமார் அப்படியே பெட்ரூம்ல இருந்து மெதுவா வெளியே வந்து அந்த ஹால் எல்லாம் பாக்குறாருங்க. யாருமே கிடையாது, ஆனா சத்தம் மட்டும் நல்லா கேக்குது. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அப்படியே ஒரு மாதிரி கோவமா உருன்னு சவுண்ட் விடுற மாதிரி அந்த மாதிரி சத்தம் வந்து பயங்கரமா கேட்டுட்டு இருக்கு. என்னடா இது இந்த மாதிரி சத்தம் கேக்குதுன்னு இந்த கிச்சன்ல இருந்து அந்த ஹால் ஃபுல்லாவே நல்லாவே தேடி தேடி பாக்குறாருங்க. லைட் எல்லாம் போட்டுட்டு பாக்குறாரு. ஆனா எந்த ஒரு உருவமுமே கிடையாது. ஆனா இந்த சத்தம் மட்டும் மறுபடி கேட்டுட்டே இருக்கு. அந்த வசந்த்குமாருக்கு என்ன பண்றதுன்னே புரியல. உடனே ஓடி போய் இந்த வசந்த்குமார் பயங்கரமா பயந்துட்டாருங்க. ஓடி போனவர் அந்த சாமி போட்டோவுக்கு முன்னாடி நின்று அப்படியே சாமியெல்லாம் கும்பிடுட்டு அந்த நேரத்துல அப்படியே இந்த சாமி போட்டோவை கையில எடுத்து வச்சபடி அந்த ஹால்லயே ஒரு மூலையில வந்து உட்காந்துட்டாருங்க. கொஞ்ச நேரம் வரைக்கும் அந்த சத்தம் நல்லாவே கேட்டுட்டே இருந்திருக்கு. அதன் பிறகு அப்படியே 4 மணி 4:30 மணி வரைக்குமே அந்த ஹாலை விட்டு எந்திரிக்கவே இல்லைங்க இந்த வசந்த்குமார். அதன் பிறகு அப்படியே நல்லா ரொம்ப டயர்டாகி தூக்கம் வந்த பிறகு இந்த சத்தம் எதுவுமே கேட்காததுனால அப்படியே இந்த பெட்ரூம்ல வந்து படுக்கிறார். படுத்து நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டாருங்க. காலையில 10 மணி வரைக்கும் நல்லா தூங்கியிருக்காரு. இந்த நைட்ல வந்து போன் பண்ணியிருந்தாங்க இல்லையா அவங்களோட மனைவிக்கு. அப்போ இந்த மனைவி என்ன நினைச்சிட்டாங்கன்னா ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு நினைச்சிட்டு மறுபடியும் அந்த வசந்த்குமாருக்கு காலையில ஒரு 8 மணி 9 மணிக்கெல்லாம் கால் பண்றாங்க. எடுக்கவே இல்லைங்க. மீண்டும் ஒரு 11 மணி பக்கமா இந்த வசந்த்குமாருக்கு கால் பண்றாங்க. அப்போதான் அந்த வசந்த்குமார் தூக்கத்துல இருந்து மீண்டு வர்றாரு. இந்த காலை எடுத்து பேசிட்டு என்னங்க ஆச்சு, நைட்டு அந்நேரத்துக்கு ஃபோன் பண்ணீங்க என்ன அப்படின்னு கேட்கும்போது அப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லலைங்க. நீங்க எப்போ வரீங்க அப்படின்னு மட்டும் தான் கேட்குறாங்க. அப்போ நாங்கள் நாளைக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை இன்னைக்கே நீங்க வாங்க, இப்போவே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னடா இவர் திடீர்னு இப்படி சொல்றாரே, நல்லா எங்க பயந்த மாதிரி பேசுறாரே அப்படின்னு குமாரோட மனைவி மறுபடியும் கேள்வி கேட்குறாங்க. எந்த கேள்விக்குமே பதில் சொல்லாம நீங்க கிளம்பி வாங்கன்னா வாங்க, எத்தனை நாளைக்கு அங்கே போய் உட்காந்துருப்பீங்க அப்படின்னு ரொம்பவே கோபமா பேசுறாரு. அப்படியே அவங்க மாமியார்கிட்ட போய் சொல்றாங்க இந்த வசந்த்குமாரோட மனைவி. சொன்ன பிறகு 2 பேருமே கிளம்பி அன்னைக்கு ஈவினிங்கே இவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ வசந்த்குமாரை வந்து பார்க்கும்போது பயங்கரமான காய்ச்சலா இருந்திருக்கு. கூடவே இந்த வசந்த்குமார் அப்படியே எதையோ பார்த்து பயந்த மாதிரி முகத்தை பார்த்தாவே கண்டுபிடிச்சிட மாதிரி அவ்வளோ ஒரு பயத்தோட இருந்திருக்காரு. அப்படி இவங்க 2 பேரும் வந்த பிறகுதான் இந்த வசந்த்குமாருக்கு உயிரே வந்திருக்குங்க. அது வரைக்குமே உயிரை கையில பிடிச்சிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களா அந்த அளவுக்கு பயத்தோட இருந்திருக்காரு. அப்படியே அவங்க மனைவி அவங்க அம்மா எல்லாரும் வந்த பிறகு அப்பாடா இனிமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க 2 பேத்துக்கிட்டுமே அந்த கல்யாணம் எல்லாம் எப்படி நடந்துச்சு என்ன அதெல்லாம் விசாரிச்சு முடிச்சுட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்படி என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மனைவியை அவங்க அம்மாவை பார்த்து இங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. சொன்ன பிறகு இவங்க 2 பேரும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா சரி ஓகே காலையில நம்ம ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகலாம், போயிட்டு இந்த வசந்த்குமாருக்கு வந்து ஒரு தாயத்து மாதிரி ஒன்று கட்டிட்டு வந்தா சரியாகிரும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அதே போல அன்னைக்கு நைட்டும் இந்த வசந்த்குமாருக்கு தூக்கமே வரலைங்க. மீண்டும் அந்த சம்பவம் நைட்ல நடந்ததுனால அப்படியே தூங்காமலே முழிச்சிட்டு இருந்திருக்காரு. 4 மணி பக்கமாக தான் தூங்கியிருக்காரு. இவங்க மனைவியும் அந்தாண்ட பிறண்டு படுக்கும் போதெல்லாம் முழிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஏங்க இவ்வளோ நேரம் முழிச்சிட்டு இருக்கீங்க போது அந்த ஆன்மா வந்துருமோ அந்த பேய் வந்துருமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு 4 மணி 4:30 மணி பக்கமா தாங்க அன்னைக்கும் தூங்கியிருக்காரு. அப்படி தூங்கினவர் காலையில நேரமாவே எந்திரிச்சிடறாருங்க. ஒரு 7 மணி 8 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடறாங்க. எந்திரிச்ச பிறகு இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களோட ஊர்ல உள்ள ஒரு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போகலாம், அங்க போயிட்டு வந்தா சரியாகிரும் அப்படின்னு நினைச்சு இவங்க 3 பேருமா கிளம்பி அந்த கோவிலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அந்த கோவில்ல வெளியவே ஒரு சித்தர் மாதிரி ஒருத்தர் உட்காந்துருக்காங்க. ரொம்ப வயசானவருங்க. அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொன்ன பிறகு அப்படியே அவர் அந்த வேப்பிலையால மந்திரிச்சு விட்டுருக்காரு. மந்திரிச்ச பிறகு இந்த நீர் பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த நீர் வச்சு அப்படியே அவங்களுக்குள்ள ஏதோ மந்திரம் சொல்லி அதன் பிறகு அந்த நீரை எடுத்து இந்த வசந்த்குமாருக்கு வச்சு விட்டுருக்காங்க. வச்ச பிறகு இந்த வசந்த்குமாரோட கையை நீட்ட சொல்லி ஒரு தாய் தொண்ணும் கட்டி விட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, அது ஒரு மோகினி ஒன்று பின்தொடர்ந்து வந்திருக்கு, அது இனிமே வராது அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த சித்தர் மாதிரி இருக்கார் இல்லையா அந்த வயசான முதியவர் சொல்லும் போது தாங்க இந்த வசந்த்குமாருக்கு தெரிஞ்சிருக்கு அங்க ரோட்ல பார்த்தது அது ஒரு மோகினி தான் அப்படின்னு.
அப்படியே நல்லாவே மிரண்டு போயிட்டாருங்க. இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, இனிமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நீங்க நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு இந்த வசந்த்குமார், அவங்க மனைவி, அவங்க அம்மா 3 பேருமே அந்த சித்தர்கிட்ட மீண்டும் திருநீர்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதுல இருந்து இந்த வசந்த்குமாருக்கு இந்த பேயோட நம்பிக்கை அதிகமாவே வந்திருக்குங்க. அது வரைக்கும் இந்த பேய் பிசாசுலாம் இல்லவே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவர், அந்த சம்பவத்துக்கு அப்புறமா தான் இந்த பேயும் இருக்கு, இந்த பூலோகத்துல பேய் ஆன்மா எல்லாமே இருக்கு அப்படின்றத நம்ப ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா இவங்க 3 பேருமே அந்த கோவிலேருந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்த பிறகு இந்த வசந்த்குமார் அப்படின்றவருக்கு பேய் நம்பிக்கை வந்தது மட்டும் இல்லாமல் கடவுள் நம்பிக்கை இருந்ததை விட அதிகமாக தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்வு எனக்கு 2020 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகிலான அமானுஷ சம்பவம் சிஸ்டர். 2-3 நாளாவே எனக்கு சரியான தூக்கமே இல்லாமல் அந்த பேய்கிட்ட ரொம்பவே கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்தை இதோட சொல்லி முடிச்சிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லி அனுப்பியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ரொம்பவே லேட் நைட்டில் ஒரு 8:30-9 மணிக்கு இவங்களோட ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறாரு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆஞ்சநேயரோட திருநீர் கூடவே எடுத்துகிட்டு தான் போவாருங்களாங்க. எப்போவுமே இவரோட ஆஃபீஸ் பேக்கில் அந்த திருநீர் இருந்துகிட்டே தான் இருக்குமா. அதே போல் அந்த லேட் நைட்டில் வர அன்னைக்கு அந்த திருநீரை எடுத்து வச்சுட்டு அந்த ஆஞ்சநேயரை வேண்டிட்டு அதுக்கப்புறமா அந்த ரூட்டில் அவர் வருவாராம். அதுக்கப்புறமா இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு மாசத்துல ஒரு தடவையாவது போயிட்டு தான் இருக்க, என்னை காப்பாத்துனது அந்த சாமி தான் அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்துல இதையும் சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நமக்கு இந்த சம்பவத்தை சொல்லி அனுப்பின வசந்த்குமாருக்கு ரொம்ப பெரிய நன்றியை சொல்லிட்டு நாமளும் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு மறக்காம நம்மளோட சேனலை எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல. கூடவே உங்களோட வாழ்க்கையிலையோ அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது அமானுஷ்யமான திகிலான சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க டைப் பண்ணி சென்ட் பண்ணி வைக்கலாங்க. அப்படி ஒருவேளை டைப் பண்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா மறக்காம வாய்ஸ் மெசேஜா கூட அனுப்பி வைக்கலாங்க. கண்டிப்பா அந்த சம்பவம் நம்மளோட சேனல்ல வீடியோவா அப்லோட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி தொடர்ந்து ரியல் லைஃப் கோஸ்ட் ஸ்டோரிஸ், ஹாரர் த்ரில்லிங் ஸ்டோரிஸ் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலான சினோ ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன்ல ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோட்ல த்ரில்லிங்கான ஹாரரான எபிசோடா அடுத்த எபிசோட்ல வர வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான். டாடா பாய்.